வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு வெற்றி ஹெல்த் டிப்ஸ். நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் பிரண்டை அப்படிங்கிற ஒரு அற்புதமான மூலிகையோட மருத்துவ குணங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பிரண்டை இந்த மூலிகை பார்த்தீங்கன்னா பழங்காலத்திலிருந்தே தமிழர்களால் மிகவும் சித்த மருத்துவத்தில் மிகவும் முக்கியமான ஒரு மூலிகை அப்படின்னே சொல்லலாம். இதனோட பயன்கள் ரொம்ப ஏராளங்க. இதனோட பயன்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி விரிவாக பார்க்கலாம். இந்த பிரண்டை பார்த்தீங்கன்னா அதனோட மருத்துவ குணங்களால் பண்டைய காலத்திலிருந்தே நம்மளோட மக்களால் பயன்படுத்தப்பட்டு வருது. ஒரு அற்புதமான மூலிகை. இது வலிகளை போக்கி செரிமானத்தை மேம்படுத்தி எலும்புகளை பலப்படுத்தும் பல மருத்துவ குணங்களை கொண்டிருக்குது. அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா எலும்புகளை பலப்படுத்துது. பிரண்டையில இருக்கக்கூடிய கால்சியம் மற்றும் பிற ஊட்டச்சத்துக்கள் எலும்புகளை வலுப்படுத்தி எலும்பு முறிவுகள் விரைவாக குணமடைய உதவுது. மேலும் பாத்தீங்கன்னா செரிமானத்தை மேம்படுத்துது. பிரண்டை வயிற்றில் ஏற்படும் வாயு, அஜீரணம் போன்ற பிரச்சனைகளுக்கு சிறந்த நிவாரண பொருளா இருக்குது. இது செரிமான நொதிகளை தூண்டி உணவு செரிமானத்தை எளிதாக்குது. மேலும் இது வலிகளை போக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம். மூட்டு வலி, தசை வலி போன்ற பல்வேறு வகையான வலிகளுக்கு இந்த பிரண்டை மிகவும் பயனுள்ள ஒரு அற்புதமான மருந்தா இருக்குது. இது இயற்கையான வலி நிவாரணியா செயல்படுது. மேலும் ரத்தத்தை சுத்திகரிக்குது. பிரண்டை ரத்தத்தை சுத்திகரித்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்குது. இதனால பல வகையான நோய்கள்ல இருந்து நம்மளை பாதுகாக்குது. பிரண்டை மூல நோயால் ஏற்படும் இரத்தப்போக்கு மற்றும் வலியை குறைக்கவும் பயன்படுது. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பசியின்மை அப்படின்னு ஒரு பிரச்சனை இருக்கும், அஜீரண கோளாறு இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பசியை தூண்டும் சக்தி இந்த பிரண்டைக்கு இருக்குது. இது பசியை தூண்டி உடல் எடையை அதிகரிக்க உதவுது. சரி, இந்த பிரண்டையை எப்படி பயன்படுத்துவது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பிரண்டையோட தோலை நல்லா சீவிட்டு மேல் பக்கம் எல்லாமே எடுத்துடணும். உள்ள இருக்கிற அந்த தண்டு தான் நாம யூஸ் பண்ண போறோம். இதை துவையலா செஞ்சு சாப்பிடலாம். மேலும் இந்த பிரண்டையை சூப் செஞ்சு கூட சாப்பிடலாம். மேலும் இந்த பிரண்டையை மேல் தோல் சீவி காய வைத்து அந்த பவுடரை அரைச்சி வச்சுக்கணும். அதை பால் அல்லது நீருடன் கலந்தும் குடிக்கலாம். சரி நண்பர்களே, இந்த வீடியோவில் பிரண்டையை பற்றி பயன்கள் எல்லாம் பார்த்தோம். மேலும் ஏராளமான மருத்துவ பயன்களை கொண்டதுதான் இந்த பிரண்டை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.